ஃபஸ்ட்டு என் பிரதர் நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்ட், இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாரா ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில வந்து சிறப்பிச்ச அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்னாலே சரி ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவாரு, பேசிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவாரு. இப்ப கூட கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல கரெக்டா? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலா என்னைய நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினாரு. அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும். சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13th வருது. டெஃபினட்டா இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். இதுல ஒரு பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்த மட்டும் ஒன்று சொல்றேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும், நம்ம எல்லாம் பாசிட்டிவா இருந்தானா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, குதூகலமா இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவா இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில அதேதான். ஸோ நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் நமக்குள்ளதான் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவா இருக்காங்க, ஆனா சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு ஒரு படத்திலையும் சரி, ஒரு ஒரு விஷயத்திலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்சஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்களை அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவா மாத்தி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேரை சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும் மட்டும் நினைங்க. நன்றி. சூதுகவும் 2வின் நாயகன் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பத்தி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார், வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் என்னன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேற ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு இப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமா நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினைச்சேன் 19 வருஷமா கோவப்படாத ஒரு மனுஷனை பத்தி பேசி இனி கோவப்பட்ட போறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார், அவரை விட்டுடுங்க சார். உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா. இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னு. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டரோ அசோசியேட் டேரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி
ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னா ஹீரோ டிக்கெட் ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல சைமல்டேனியஸா ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மலாம் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளா வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனா ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவிகுமார் சாரும் தங்கராஜி சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன் அதனால வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்கு, நிறைய பேரோட உழைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை ப்ரோ, நீங்கள் பேசுங்க, நீங்கள் கெஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்கு. வாழ்த்துக்கள் சூதுகம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கு சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவர் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நடந்து சிரிச்சாப்ல. ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷூட் எல்லாம் எடுத்தாரு. அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன் எடிட்ல பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வாரு, இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகம்ல வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகம் 2 சம்பளம் என்னால மறக்கவே முடியாது. சூதுகம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபா அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படிதான்டா, சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்கா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீனரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனாரு, நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 ரூபாய், இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படி எல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும் தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறாரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்ததா, கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைம்ல அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா அமையும் நிச்சயமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார்.
ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவால மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் கருணாகரன், நீதான், உன்னை வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாம முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா.